வணக்கம்ங்க. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொழுமிச்சையில் வந்து 2 ரகம் இருக்குங்க. ஒன்று வந்து புளிப்பாக இருக்கும், இன்னொன்று இனிப்பாக இருக்கும். புளிப்புனா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அது ஊறுகாய்க்காகவும். இந்த கொழுமிச்சை வந்து சின்னதாகவும் இருக்கும், நல்லா இனிப்பாகவும் இருக்கும். ஜூஸுக்கு ஏற்ற ரகம், நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்கும். இதுவும் அந்த கொழுமிச்சை இந்த அளவுக்கு இருக்கும். ஏமா ஒரு டைம் இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்லம்மா, கொல்லிமலையிலேருந்து. அது எவ்வளோ பெருசு வரும்? 1/2 கிலோ வருமா? அது 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ வரும். அது நல்லா எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது. ஆனால் ஊறுகாய்க்கு அது ஏற்ற ரகம்ல. ஊறுகாய்க்கு அரிஞ்சு போட்டால் அது நல்லா இருக்குங்க. அந்த அவ்வளோ பெருசு வரும் போலும், அவ்வளோ பெருசு வரும். அவ்வளோ பெருசு வரும். நல்லா வாயிலே வைக்க முடியாது. பழுத்ததாக இருந்தாலும் சரி, நல்லா புளிப்பு. ஆனால் ஊறுகாய்க்கு அரிஞ்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அருமையாக இருக்கும். அதோட தோலையும் நம்ம சிறுசாக அரிஞ்சு கொஞ்சம் இடித்த மாதிரி இடித்து, அதையும் நம்ம மிளகு மட்டும் போட்டு, மிளகுத்தூள் இருக்குங்கள, மிளகுத்தூளை போட்டு காரத்துக்கு சேர்த்து, மிளகாத்தூள் போடாமல் மற்றபடி என்னென்ன ஊறுகாய்க்கு என்னென்ன விஷயங்கள் சேர்க்குறோமோ, என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோமோ எடுத்து சேர்த்து, இதோட தோலையும் வந்து நம்ம ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த உள்ளே இருக்கிற சதையை காட்டிலும் தோலில் அவ்வளோ மருத்துவம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து இந்த தோலில் வந்து துவர்ப்பு தன்மை நிறையா இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், துவர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும், கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து எனக்கு வந்து நான் எங்கே சாப்பிட்ருக்கிறேன்னா, சாலையாரன் அண்ணன் வந்து செஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாரு. அங்கே அவர் வீட்டில் சாப்பிட்ருக்குறேன், நல்லா இருந்தது. என்னென்னு கேட்டதுக்கு, இது தோல்றா, அந்த கொழுமிச்சையோட தோலில் செஞ்சதுரா அப்படின்னார். ஃபுல்லாக மிளகுத்தூள் போட்டு செஞ்சேன்டா அப்படின்னார். அருமையாக இருந்தது. இந்த டைம் நானும் எடுத்து வச்சுருக்கிறேன் செய்கிறதுக்கு. அதிகபட்சம் பழம் இந்த சைஸில் வருங்க, இந்த அளவுக்கு வரும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். கொழுமிச்சை வந்து நமக்கு நண்பர் வந்து பிரபு கணேஷ் நாமக்கல்லேருந்து அனுப்பிவிட்டார். அண்ணன் சாலையாரன் அண்ணன் ஃப்ரெண்ட் அவர். நம்ம அரியலூர் மாவட்டத்துலேயும் இது இருக்குது. போன டைம் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இனிப்பு கொழுமிச்சை பழம் வந்து நம்ம வந்து கன்று போட தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஒரு 5 மாதம் கழித்து இந்த கன்றுங்க எடுத்துக்கலாம். ஏன்னா முள் செடியை பொறுத்த வரையும் மெல்ல தான் வளரும். ஒரு 5 to 6 மாதம் ஆயிரும். எடுத்துக்கலாம். நல்ல ரகங்க, அருமையான ரகம். இது நம்ம கமர்ஷியலாகவும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஜூஸ் கடைக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே இனிப்பாக இருக்குல்ல, நல்லாயிருக்கும், வித்தியாசமான சுவையில் இருக்கும். எலுமிச்சை மட்டும் நம்ம எலுமிச்சை குடும்பத்தை சேர்ந்தது தான் அது. சாறு பழமானதுன்னா ரொம்ப பழமானதுனால வேளாங்கவா, நீ தான் உண்மையை சொல்லுவேன், நான் கூட பொய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. இங்கேவா, இதை வந்து சாப்பிடு. எங்கடாது வராரு. இதில் ஒன்று மட்டும் எடு, கொடுங்க, சாப்பிடு. என்ன தின்னுட்டு இருக்க? கல்லம் டாப்பரம் தின்னுக்கலாம். கிளவி எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா? புளிப்பு இல்லைல்ல, அங்க பார்த்து சொல்லு. கடல மிட்டாய் தின்னதுனால அப்படி இருக்கா? இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா? சாறு எவ்வளோ பழமா நல்லா ஆனதுனால நான் காட்டுறாங்க. நம்ம புளிப்பு இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம மூஞ்சே காட்டி கொடுத்துரும். புளிப்பு இருக்கு, லேசா இருக்குங்க. அந்த கொழுமிச்சையை காட்டிலும் அதில் புளிப்பு அதிகமாக இருக்கும். வச்ச உடனே மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு புளிப்பு வரும். இதில் அந்த அளவுக்கு இருக்காது. பழத்தில் ஜூஸ் போட்டாச்சுங்க. என்னென்ன பார்க்குறேன் காட்டு. குடிச்சல்ல குடி. புளிக்குதா? எப்படி இருக்கு? இப்படின்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொழுமிச்சையை பொறுத்தவரையும் செரிமானத்துக்கு நல்லது, ரொம்ப நல்லது. எலுமிச்சையிலேருந்தும் சரி, இதுவும் சரி. ஜூஸுக்கு ஏற்ற ரகங்க இனிப்பு கொழுமிச்சை. இதுக்கு பெயர் இனிப்பு கொழுமிச்சைன்னு தான் கொடுப்பேன். இனிப்பு கொழுமிச்சைன்னு தான் சொல்கிறாங்க எல்லா பக்கட்டும். நல்லா இருக்கு. ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு சேர்த்து குடிங்க. இதோட நாற்றுகள் வந்து ஒரு 5 to 5 மாதம் ஆகிடுங்க. 5 மாதத்தில் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க.